ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி. நான் ஷர்மிளா. இன்றைக்கி ஒரு ரேண்டமான ப்ளாக் தான். அண்ட் இன்றைக்கி வந்து க்ளீனிங் ஒர்க் இருக்குங்க. என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ இப்போ வந்து வீட்டில் இருக்காங்கல்ல, கிட்ஸ் இருக்காங்க, திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து லீவ் வரும். ஸோ அதனால் ரொம்ப க்ளம்ஸி ஆகும் வீடேவும். ஸோ அப்பப்போ டைம் கிடைக்கும்போது க்ளீன் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக கூப்பிட்டு கை வச்சு வைக்கிறது, ஏதாவது தண்ணியை தெளித்து விடுறது, அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணி வச்சுருவாங்க. பவுடர் வச்சா பவுடர் எடுத்து கொட்டி வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ எல்லாத்தையும் உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே பக்கத்துலேயே பெட்லேயே வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க போகிறோம். எனக்கு பர்சனலாக எனக்கு க்ளீனிங் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதை இழுத்து போட்டு செய்வாங்கள்ல, அந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கை வந்து நான் இழுத்து போட்டு செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ அப்படி தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு அதை அப்படியே வைப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா கோலின் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது ஸ்வைப் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்கெட்டில் இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் நான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா ஸ்வைப் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டு. இது நல்ல ஸ்மெல்லும் இருக்கும். இப்போ கோலின் கூட அவ்வளோவா ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது, பட் இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். ஸோ அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வைப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருந்தாலும் நல்லது தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வைப்பர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரியான வைப்ஸ். ஸோ இதையும் வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா அழுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆயில் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி வச்சுட்டு இருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன உடனே ஒரு 1 மந்த்லேயே ஹஸ்பண்ட் வந்து நான் கண்ணாடி பார்க்குறதுக்கு வந்து பீரோவில் பார்த்துட்ருந்தேன். ஸோ அதனாலே எனக்கு போய் உடனே கையோடு வாங்கிட்டு வந்தார். திடீர்னு சர்ப்ரைஸாக இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள். அப்போ வந்து ஒரே சிங்கிள் ரூமில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஹாலுக்கு கூட போக மாட்டோம், அந்த சிங்கிள் ரூம்குள்ளே தான் இருப்போம். ஸோ அதனால் அந்த ரூம்குள்ளே இதுதான் இடம் பத்தும், கரெக்டாக சின்னதாக காம்பேக்டாக இருக்கும். ஸோ இது எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தாது. ஸோ இது நான் வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. பயங்கர அழுக்காயிடுச்சு. இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் இங்கெல்லாம் எப்படி அழுக்கு போச்சுன்னே தெரில. குப்பிட்டு எதையாவது சிந்தி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுவோம். நான் மேலாக அதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். என்ன தான் இருந்தாலும் அந்த அழுக்கு போகாது இல்லையா, அடியில் இருக்கிறதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டீப் க்ளீன் ஒரு நாள் இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணோம். நான் பழைய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய நான் க்ளீனிங் வீடியோ தான் போட்டிருப்பேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் 3 வீடியோ போட்டிருப்பேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீனிங்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் ஒரு தடவையும் அப்டேட் ஆகிருக்கும், திங்ஸ்லாம் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இந்த தடவைக்கு என்னென்ன திங்ஸ் நான் வச்சுருக்கேன் எல்லாமே உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். பொதுவாகவே கேர்ள்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலோ யாராவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனாலோ அவங்க என்னென்ன வச்சுருக்காங்க மேக்கப் திங்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஆர்வமாக தானே இருப்போம். ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக மிரரும் பார்த்திங்கன்னா பயங்கர அழுக்காக இருந்துச்சு. கூப்பிட்டு வந்து கை வச்சு அச்சு வச்சு விளாடுவான் அதில். ஸோ எதையாவது தடவி வைப்பான். ஸோ அந்த மாதிரியே டிவிலே அதாங்க பண்ணி வைக்கிறான். டிவி அப்புறம் மானிட்டர் எல்லாத்துலேயும் அவன் கை அச்சு இல்லாமல் இருக்கவே இருக்காது. எதையாவது எழுதிட்டுருப்பாங்க கையிலேயும். ஸோ அப்படி தான் எல்லாம் பண்ணி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் கீழ் ஷெல்ஃபு. ஸோ இது வந்து லாஸ்ட்டில் கீழே ஒரு பெரிய ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தனி ட்ரா மாதிரி இருக்கும். ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஒன்று ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். நான் வந்து டீக்ளட்டர் தாங்க பண்ண போகிறேன். இதில் எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கணும், இதெல்லாம் தேவையில்லைன்னா தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் தேவையானதை மட்டும் எடுத்து இந்த இப்போதைக்கு கபோர்டில் வச்சுருக்கேன். முன்னெல்லாம் இந்த இயரிங்ஸ் இது எல்லாமே தூக்கி அங்கங்கே போடுற இயரிங்ஸில் அங்கங்கே போட்டு வச்சுருந்தேன். பின்னு, சேஃப்டி பின் எல்லாமே கண்ட இடத்துல இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஆர்கனைசர்னு நான் ஸ்பெஷலாக இதுக்கு எதுவுமே வாங்க மாட்டேன். இப்போ நம்ம ஏதாவது பாக்ஸ் கிடைக்கும்ல, எக்ஸஸாக இந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பாக்ஸஸ் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிலாம் வாங்க மாட்டேங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட் ஷெல்ஃப்லேருந்து காட்டுறேன். இது என்னுடைய பர்ஃப்யூம். இது வந்து ஒரு பர்பிள் கலர் ஃபாக் பேரடைஸ் நேமு. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது லேடிஸ் வந்து பர்ஃப்யூம் பிடிக்கும் அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஹஸ்பண்டோடைய பர்ஃப்யூம். ஸோ ஆளுக்கு ஒன்று வச்சுக்குவோம், அப்போ தான் வந்து சண்டை வராது, இல்லைன்னா உடனே தீந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்லின் இது வந்து பாடி லோஷன். ஹேண்ட்ஸுக்கு லெக்ஸுக்கு எப்போவாது தான் போடுறது, எப்போயாவது வெளியே போனால் மட்டும் போடுறது. வீட்டில் எல்லாம் இப்போ போடுறது இல்லை, முன்னே தான் போட்டுகிட்டே இருப்பேன்.
அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணாவோட ஆயிலுங்க. இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் யூஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ தீர்ந்துருச்சு. பட் எந்த எஃபெக்டும் இல்லை, எனக்கு முடியே வளரலை. லாங்காக வளருது, பட் வந்து அந்த என்ன சொல்கிறது, அடர்த்தி இல்லை, கேப்பாக தெரியுதுங்க தலையில். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னோடய பர்ஃப்யூம், ஃபேவரட்டான பர்ஃப்யூம். நான் ஐ திங்க் ஒரு 11th 12th அந்த டைம்லேருந்தே நான் வந்து இது யூஸ் பண்ணிருக்கேன். இது முன்னே வந்து டாமி கேர்ள்னு இருந்தது, இப்போ தான் OSRன்னு மாற்றிருக்காங்க. அண்ட் இப்போ நான் வந்து ஒரு 1 இயர்க்கு மேலே நான் யூஸ் பண்ணுறது ஐஸ்வர்யம் குட்னஸ்லேருந்து ரெட் வைன் சோப். இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின் எனக்கு, ஸோ எனக்கே இது சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் இது பஞ்சாரஸில் இருக்க முல்தானி மெட்டி. இது தான் வந்து ரெகுலராக நான் ஃபேஸ் பேக்குன்னு போடுவேன். ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு நாளைக்கு எதாவது ஃபங்க்ஷனாக முன்னாடி நாள் எதாவது பேக் பண்ணணுன்னா நான் இதான் போட்டுட்ருக்கேன். இது சாண்டல். இது வெறும் 50 rupees தாங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய பேக்கெட் இருக்கும். ஒரு பேக்கெட்டு 4 தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ பவுடர்ஸ் இருக்கும். ஸோ இது 50 ரூபாய்க்கு பயங்கர ஒர்த்து. இன்னொன்று ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ செகண்ட் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா என்னோடய மெடிசன் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். என்ன தான் இவ்வளோ வேலை செய்கிறியே, எப்படி தான் இருக்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. சரியான கால் வலி வரும், இடுப்பு வலி வரும், படுத்த படுக்கையால் ஆயிடுவேன். ஸோ அப்போ வந்து வாலினி, இந்த பேக் பெயின் கண்டிப்பாக கிடைச்சா வாங்கிக்கோங்க. அமிர்தாஞ்சனில் இருக்குல்ல, இது ஒரு செகண்ட் தான் அப்ளை பண்ண, அடுத்த செகண்ட் அந்த பெயின் எங்கே போச்சுன்னே தெரியாது. இது கண்டிப்பாக கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் கால், இந்த மொழிக்கு கீழே மொழி பயங்கர பெயின் இருக்கும் நம்ம நிறைய வேலை செய்ய போது. அப்போ இந்த ஆர்த்தா ஹெர்ப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவானது மட்டும் தான் நான் வச்சுருப்பேன். அண்ட் கிட்ஸ் மெடிசன் இதெல்லாம் வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்கவுங்க கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் வந்து ஃபுட்டில் கிராக் விழும் பார்த்திக்கலாம். நம்ம நிறைய வேலை செய்கிறோம், நடக்கிறோம், காலில் ஈரத்தில் நிற்கிறோன்னா கண்டிப்பாக கிராக் விழும். அப்போ இந்த க்ரீம் யூஸ் பண்ணிட்டு நைட்டு அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க. அண்ட் தலைவலி இல்லாத லேடிஸே இருக்க மாட்டோம். ஸோ அதனால் ஆக்ஸ் தைலம் எப்போவுமே இருக்கும் நம்மகிட்ட. அண்ட் இது வந்து ஸ்கின் கேர் ஐட்டம். நானே வந்து ஸ்கின் கேரை மறந்துட்டாலும் டக்குன்னு இது ஓப்பன் பண்ணும்போது இது என் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து நம்ம ரெகுலராக ஸ்கின் கேர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காண்டி. ஸோ மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம் தாங்க என்னோடய ஃபேவரட்டான நிவ்யா. அண்ட் நான் இதை வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன், எல்லா வீடியோலையும் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் அடுத்து மாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட எனக்கு வந்து மாற்றவே மனசு வராது. சரி இதே வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன். அண்ட் இது வந்து ஐஸ்வர்யம் குட்னஸ்லேருந்து ஃபேஸ் க்ளோ சீரம். இது வந்து ஒரு டவுட்டோடு தான் நான் வாங்கினேன், எப்படி இருக்க போதோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் விட்டமின் C சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன் குட் வைப்ஸில். ஸோ அது நல்லா இருந்திருக்கு. பட் வந்து இருந்தாலும் அது ரெகுலராக யூஸ் பண்ண எனக்கு பிடிக்கல. பட் இது வந்து சூப்பர் எஃபெக்டிவ், செம்ம ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மாய்ஸ்சரைசர் நான் இது வரைக்கும் நிவ்யா யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து ஹிமாலயா இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் ஷெல்ஃப்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து பொட்டு பாக்கெட், இதெல்லாம் என்னோடய கலெக்ஷனே கிடையாது. இது வந்து எங்கள் அக்காவோடதுங்க. இப்போ நான் ஊருக்கு போயிருந்தேன்னா வீரபாண்டிக்கு, அப்போ எங்கள் அக்காட்ட வந்து பொட்டு வேணும்னு சொல்லி கேட்கும்போது பாக்ஸ் நிறையா வச்சுருந்துச்சு. சரி எனக்கு காட்டு குடுன்னு நான் டெய்லி போய் கேட்டுருந்தேன். இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போ, நான் வேறு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துருச்சுங்க. இன்னும் ஒரு 2 பாக்கெட் வந்து நான் காலியே பண்ணிட்டேன். ஸோ இது மட்டும் நான் வச்சுருக்கேன். அவளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். சூர்யா செகண்ட் அக்காவோடது. ஸோ செகண்ட் அக்கா எல்லாமே வந்து நல்லா செலக்ட் பண்ணோம். இயரிங்ஸு, இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு இதெல்லாம் நல்லாவே வந்து வச்சுருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்களுக்கு வந்து சண்டை வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, மேக்கப் செட்டு என் மேக்கப் செட்டை பிரி, நாங்கள் 3 பேரும் ஒன்றா வச்சுருப்போம் பாக்ஸாக. அதில் வந்து சண்டை வந்த உடனே என்ன பண்ணுவோன்னா, ஓகே இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, எங்கள் மேக்கப் செட்டை பிரிங்க அப்படின்னு சொல்லி 3 பேர் பிரிச்சுருவோம். கடைசியில் எனக்கு மட்டும் ஒன்றுமே இருக்காதுங்க. ஏன்னா நான் ரொம்ப சின்ன பிள்ளையா, அதனால் எனக்கு மட்டும் எதுவுமே இருக்காது, எல்லாமே பிச்சு போட்டுருவோம்ல. அவங்க மட்டும் 2 பேரும் நல்லா வச்சுருப்பாங்க, நான் மட்டும் ஒன்றுமே இல்லாமல் இருப்பேன். அண்ட் இப்போ தான் பாருங்கள் நான் நல்லா வச்சிட்ருக்கேன், நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து என்னுடைய ஐஷேடோ பேலட். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பேலட் மட்டும் இதாகிடுச்சு பாருங்கள், காலியாகிடுச்சு ரெகுலராக யூஸ் பண்ணி. அண்ட் இது வந்து என்னோடய காம்பேக்ட் பவுடர் ஃபிட்மி. என்னுடைய ஷேடு என்னென்னா 330. கொஞ்சம் டார்க்கும் இல்லை ஃபேரும் இல்லை. ஸோ மீடியம் ஸ்கின் டோனுக்கு வந்து 330 செட் ஆகும். இது இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான ஐப்ரோ பேலட்டுங்க. இது ஐப்ரோஸ்க்கு வந்து நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணோன்னா இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியாது. அதில் பிளாக் கலர் இருக்குல்ல, அதுதான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணேன். ஸோ காலியாகிடுச்சு. ஸோ இப்போ ப்ரௌன் இருக்குது, அடுத்து நான் ப்ரௌன் தான் யூஸ் பண்ணணும்.
அதுக்கப்புறம் ஐலைனர்லாம் நிறைய ஐலைனர் வாங்கி தீந்து இப்போ லாக்மி தாங்க இருக்குது கடைசியாக. இந்த லாக்மி தான் ரொம்ப நாளாக இருக்குது, தீரவே மாட்டேங்குது. எவ்வளோ யூஸ் பண்ணாலும் நம்ம நார்மலாக வாங்குவோம் இல்லையா, ஸ்கெட்ச் மாதிரி டைப்லலாம் வாங்குவோம், அதெல்லாம் உடனே தீர்ந்துருது. அண்ட் ஹிமாலயா இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் யூஸ் பண்ணுற க்ரீம் இது. மாய்ஸ்சரைசர் முன்னெல்லாம் மாய்ஸ்சரைசர்னால் என்னென்னே தெரியாது இல்லையா, காலேஜுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம். இப்போ தானே லாக்டவுனுக்கு அப்புறம் தான் ஸ்கின் கேரே நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி டைம்லலாம் ஒன்றுமே பண்ணதில்லை நான். ஸோ அப்போல்லாம் வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், உடனே இந்த ஃபேர்னஸ் க்ரீமை போட்டு ஸ்கூலுக்கு போகிறது அப்படி தான் இருப்பேன். ஸோ இந்த க்ரீமை இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இது வந்து ப்ளஷ்ஷுங்க, யூஸ் பண்ணுறதே இல்லை. வாங்கின டைமில் யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதே இல்லை. அண்ட் இது வந்து L18 வந்து காஜல். இது நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும், போகவே போகாது. அட அழிஞ்சு தொலை அப்படின்னு சொன்னாலும் அழியாதுங்க, அந்தளவுக்கு கண்ணுக்குள்ளேயே இருக்கும். என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க போகாது, அப்படியே கருவளை மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் இது வந்து ஐப்ரோ ஃபில்லருங்க. அது ஒரு மாதிரி ஷேப்பே வந்து அந்த கோடு மாதிரி நீளமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கோடு மாதிரி நம்மளே வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து வாங்கி வேஸ்ட்டு, எனக்கு சரியாகவே செட் ஆகலை. எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா என்னன்னு தெரில, பட் எனக்கு செட் ஆகலை. அண்ட் வந்து என்னோடய கோம்பு எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இன்னொரு இதில் வந்து குப்பிட்டோடுது, இது என்ன தான் எடுத்து யூஸ் பண்ணால் திரும்ப தொலைஞ்சு போயிடுது, அதான் தனியாகவே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து இது வந்து ஃபேஸில் வந்து நம்ம ஷேவ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஐப்ரோ ஷேவ் பண்ணுறதுக்கு, நம்ம ஃபேஸில் இருக்க ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ரேசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 இருக்கும், அதில் எத்தனை யூஸ் பண்ணிக்க தெரியல, பட் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே வச்சுருந்தேன், எல்லாமே காலி ஆகிடுச்சு. இப்போது என்கிட்ட ஒரு 4-5 தாங்க இருக்குது. ஸோ அது மட்டும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து நியூட் காஃபி. இது வந்து இன்சைட் பிராண்டில் வந்து லிப்ஸ்டிக் நீங்கள் வாங்கலாம், தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கும், ரேட் அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் இது வந்து கான்டோரு. ஸோ இதோட ஷேடு அதிலே இருக்குது, டோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான கான்டோர், ப்ளஷ் எல்லாமே வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கானது. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா இன்சைட்டோடது தான் லிப்ஸ்டிக்கு. இதோடைய நேம் பார்த்திங்கன்னா வார்ம் நியூடு. ஸோ இது எல்லாமே நியூட் லிப்ஸ்டிக் கலர். நம்ம வந்து மேக்கப் இல்லாமையும் போட்டுக்கலாம், மேக்கப்போடு போட்டாலும் நல்லா அழகாக இருக்கும். அண்ட் இதான் நான் முத வாங்கின லிப்ஸ்டிக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்டை கேட்டு ஏதோ ஒரு மால் போயிருந்தோம், அப்போ ஏதாவது லிப்ஸ்டிக் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி நல்லா பிங்க்காக இருக்கும். இதுதான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து யூடியூப்லலாம் நிறைய பேர் வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்து நியூட் லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது, ஸோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டவும் ஆசை வந்துடுச்சு. ஓ இந்த மாதிரியும் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி நான் வந்து நியூட் கலர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்தேன். அண்ட் இப்போ இன்றைக்கி கூட ரெகுலராக என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னா, இன்சைட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் இது தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். காஃபி கமாண்டுன்னு நினைக்கிறேன், காஃபி கமாண்டு இது தான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். போட்டோம்னா கை வச்சு தேய்ச்சாலும் போகாது, நம்ம எதுலையாவது வச்சு வாயை வச்சு உரசினா கூட போகாது. இது வந்து ஆயில் ஏதாவது சாப்பிடுவோம் பார்த்திங்களா, ஆயில் ஐட்டம், அப்போ மட்டும்தான் போகும். அதுவுமே அந்த சாப்பிட்ட இடத்துக்கு மட்டும் போகும், மேலெல்லாம் அப்படியே இருக்கும் லிப்ஸ்டிக்கு. அதுக்கப்புறம் சோப் போட்டு நல்லா தேய்ச்சா தான் போகுங்க. அடுத்து லாஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா வளையல். நான் சாமி கும்பிடும்போது மட்டும் வளையல்லாம் போடுவேன், பூஜை திங்ஸ் எல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் வளையல் போடுவேன். இப்போ வளையல் ஒரு தடவை பெட்டில் போட்டிருக்கும் போது கீழே தெரியாமல் வந்து தூங்கும்போது உடஞ்சிருக்கும் இல்லையா, அது வந்து ஹஸ்பண்டோட முதுகுலேயே கொத்திடுச்சு. அப்புறம் தான் வளையெல்லாம் கழட்டி போடு அப்படின்னு திட்டாரு. சரின்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். ஸோ கையில் ஒரு ப்ரேஸ்லெட் மட்டும் போட்டிருக்கோம், சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். பூஜை வேலைகள் பண்ணுறப்ப மட்டும் வளையல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் அடியில் பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபில் வந்து இது மேக்கப் ஆர்கனைசர் தான். இந்த மாதிரி 4 கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ ட்ராவலுக்கெல்லாம் கொண்டு போகிறோம்னா நம்மளோட மேக்கப் திங்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஜிப்லையும் வச்சு நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து கல்யாணம் ஆச்சு பார்த்திங்களா எனக்கு, அப்போ வந்து எனக்கு இந்த ஒரு மேக்கப் ப்ரஷ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பவுச் வேணும்னு சொல்லி நான் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பவு கிளிப்பு, ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக பின்னாடி போட்டுக்கலாம்ல, ஸோ அதுக்கப்புறம் இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் போடுற சின்ன இயரிங்லேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இதில் தாங்க இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இதுக்கு ஆர்கனைசர் என்கிட்ட பர்ஃபெக்டாக அமையலை, அதனால இப்படி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் ஒரே இடத்துல.
ஸோ இதுக்கெல்லாம் கரெக்டான ஒவ்வொரு இயரிங்ஸ்லாம் செட்டாக வைக்கிறதுக்கு ஆர்கனைசர் நான் வாங்கிட்டு அதை ஒன்று ஒன்று நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் என்னென்ன இயரிங் இருக்குன்னு. எல்லா இயரிங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது. இது பார்த்திங்கன்னா கார்த்திகை அப்போ தீபாவளி அப்போ போன வருஷம் தீபாவளிக்கு இந்த இயரிங் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது எல்லாமே கை வேலைப்பாடு, இது கையிலே செஞ்ச இயரிங்கு. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்கினப்போ அதுக்கு மேட்சிங்காக இயரிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பர்த்டேக்கு ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். அதுக்கப்புறம் திரும்ப அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதே இல்லை. வீட்டிலே இருக்கனால பெருசாக நான் போடுறதில்ல. சரி நம்ம வீடியோஸில் வேணால் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம், டைம் இருந்தால் நான் ஒன்று ஒன்றா போட்டு காட்டுறேன் ஒரு வீடியோலேயும். அண்ட் வந்து இங்கே ஒரு பவுச் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இதுவும் வந்து மேக்கப் ஆர்கனைசர் தான். இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ அப்படி தான் வச்சுருக்கேன். சாரீ மோஸ்ட்டாக சாரீ பூஜை டைமில் நான் போடுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். அப்போ வந்து அதுக்கு மேட்சிங்காக ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் போடணுன்னா இதான் போடுவேன். இங்கே வந்து கோல்டெல்லாம் சேஃப்டி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து போட முடியும். அண்ட் இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்கும். நம்ம போட்டால் இந்த நெக்லஸ் தாங்க பயங்கர ஹெவியாக தெரியும். ஸோ அவ்வளோ பெருசு, இது வெயிட்டும் பயங்கர வெயிட்டு. அண்ட் இது பேங்கிள்ஸ், அப்புறம் அந்த குட்டி குட்டி வளையல், அப்புறம் கொஞ்சம் பட்டையாக ஒரு 2 வளையல் வச்சுருந்தேன். அப்புறம் ஃபுல்லாக இயரிங்ஸு நல்லா ஜிமிக்கி டைப்பில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு 3 இயரிங்ஸ் வந்து தனித்தனியான ஒரு பவுச்சில் வச்சுருக்கேன். ஸோ இதை அடிக்கடி போடுறது. அப்புறம் நெக்லஸ், செயின் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது ஒரு ஹாரம், இது வந்து எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தது. இதில் மோஸ்ட்டாக நான் இதில் வச்சுருக்கிறது வந்து ஓசின்னு சொல்லுவேன். எங்கள் அக்கா 2 பேரோட தாங்க. என்னோடய மேக்கப் திங்ஸில் முக்கால்வாசி வந்து ஓசி திங்ஸ் இருக்கும். ஓசி திங்ஸ்னால் ஸ்பான்சர் அந்த மாதிரி கிடையாது, அக்கா வாங்கி தருவாங்க. எனக்கு 2 அக்கா. ஸோ அதான் எனக்கு வந்து பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த இயரிங்ஸு, கிளிப்ஸு எது பார்த்தாலும் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு வாங்குறாங்களோ இல்லையோ எனக்கும் சேர்த்து வாங்கிடுவாங்க. ஸோ இந்த இயரிங் நான் தான் வாங்கினேன். இந்த இயரிங் தான் எல்லா சாரீக்கும் போடுறது. ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணணுன்னா இந்த இயரிங் தான் போடுற மாதிரி. ஏன்னா இது எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கினேன்னா இது வாங்கலாம், இது நல்லா இருக்குமான்னு பார்த்து இது கடைசியாக வாங்கிட்டேன். டெம்பிள் இயரிங் இது வந்து ட்ரெண்டிங்காக வேறு இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அதனால் வாங்கிட்டேன். இன்ன வரைக்கும் இது ஒன்று தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி. இது போடவே என் ஃபேஸ்க்கும் வந்து பயங்கர அழகாக அப்படியே காட்டும். இது வந்து அந்த க்ரீன் கலரில் ஒரு ஹாரம் கட்டிருந்தேன்ல, அதுக்கான மேட்சிங் இயரிங். இதுவும் அக்கா தான் எனக்கு வாங்கி கொடுத்தது, ஃபஸ்ட் அக்கா. ஸோ அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கே கொடுத்துட்டாங்க. அதை போடக்கூட இல்லை அவங்க, பட் எனக்கே கொடுத்துட்டாங்க. நீ வந்து சாரீலாம் வேர் பண்ணுறீல, வீடியோஸ்லலாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த நெக் பீஸ் காட்டியிருந்தீங்களா, ஹெவியானது, அதோட மேட்சிங் இந்த இயரிங்கை மட்டும் காதில் போடவே முடியாது, அப்படியே அந்து விழுந்துடும், அந்தளவுக்கு வெயிட்டு. ஸோ அதனால் போடுறதில்ல. அண்ட் இந்த 2 பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னா இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான். இது பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரி பார்க்க மொக்கையாக இருக்கும், பட் போட்டிங்கன்னா ஏதோ ஒரு சாமி ஃபீல் கிடைக்கும். இந்த சாமி சிலைங்களுக்கெல்லாம் போடுவாங்கள்ல நெக்லஸ், அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அம்மன் கெட்டப்லாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குங்க. இதை நான் போட்டிருக்கேன், என்னோடய பழைய சேனலில் இருக்கும். நான் வந்து புதுசாக போடும்போது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா குட்டியாக க்யூட்டாக இருக்கும். ஃபுல்லாக லக்ஷ்மி இருக்கும், சுற்றி இந்த பிங்க்கு ஸ்டோன், க்ரீன் ஸ்டோன் இந்த மாதிரி மாற்றி வரும். இன்னொன்று என்னோடய ஃபேவரட்டான நெக் பீஸ்னால் இது ஒன்று தான். பெருமாள் சங்கு சக்கரம் நாமம் இருக்க மாதிரி சூப்பராக இருக்கும், போட்டால் அவ்வளோ அழகாக காட்டுது. ஸோ இது எனக்கு கோல்டுலேயே நான் செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன், அவ்வளோ அழகாக இருக்குது இது. யாருக்கெல்லாம் இந்த நெக் பீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரட் நெக் பீஸ் இது தாங்க. ஸோ அவ்வளோதான், என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க திங்ஸ் எல்லாமே அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிய போகிற நேரம் வந்துருச்சு. ஆல்ரெடி 24 மினிட்ஸ் போயிடுச்சு, ரொம்ப லாங் தான். யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு தெரில, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.